Hello viewers, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Redmi Note 9 Pro Max ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இப்போ நான் பாத்தீங்கன்னா காலர் மைக்ல பேசிட்டு இருக்கேன். சோ எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சோ வாய்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்க கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சோ Redmi Note 9 Pro Max சோ பாக்ஸ் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போனா 20,000 குள்ள கிடைக்குது. சோ அதனால தான் இந்த மொபைல் சூஸ் பண்ணி வாங்குனது. அது மட்டும் இல்லாம Redmi சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது இந்த வீடியோக்கு நடுவுல நான் சொல்றேன். சோ இந்த வீடியோல எதனால இந்த மொபைல் சூஸ் பண்ணிருக்கோம், இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த மொபைல் பாக்ஸ்ல என்னென்ன வந்திருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட வேரியன்ட் என்ன பாத்தீங்கன்னா 6GB RAM and 128GB இருக்கா அந்த வேரியன்ட் தான் வாங்கியிருக்கோம். சோ மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 6GB RAM and 128GB இருக்கா அந்த வேரியன்ட் வாங்கியிருக்கோம். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பெக்ஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த மொபைல் நேத்து தான் வாங்கியிருந்தோம். சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா நேத்து தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் வாங்கி அந்த கடையிலேயே பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ எடுத்துட்டோம். சோ அந்த கடையிலேயே வீடியோ எடுத்ததுனால வீடியோ கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஏத்துக்கங்க. இந்த Redmi Note 9 Pro Max பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல மொபைல்ன்றதுனால இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ நான் போடுறேன். சோ இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் ஏத்துக்கங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். அண்ட் இந்த மொபைல் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான டிசைன் என்ன பாத்தீங்கன்னா, வேற எந்த மொபைலும் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல கிடைக்கல. அதாவது நம்ம ஆன்லைன்ல வாங்க வேண்டியதா இருக்கு. வேற ஏதாவது மொபைல் வாங்கணும்னா இந்த மொபைல் தான் பாத்தீங்கன்னா தேர்ட் நேரத்துல எல்லாத்துலயுமே கிடைச்சது. இதோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த 6GB RAM and 128GB இருக்க இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா, இந்த 6GB RAM and 128GB இருக்க இந்த வேரியன்டோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 18,500 தான் வாங்கியிருக்கோம். சோ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 18,000 நினைக்கிறேன். சோ கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன். சோ இவங்க பாத்தீங்கன்னா 1 year வாரண்டியோட தந்திருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மொபைல் இப்ப கிடையாது. மொபைல் பாத்தீங்கன்னா நேத்தே எங்க அண்ணங்களை கொடுத்துட்டேன். சோ ஒரு அண்ணன் வாங்கினாரு, அவர் தான் பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் மொபைல் தந்தாரு. சோ நான் மொபைல் தனியா அன்பாக்சிங் வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். இருந்தாலும் அங்கேயே அவர் ஓபன் பண்ணி பாத்துட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கின புதுசுல கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும்ன்றதுனால அவங்க பாத்தீங்கன்னா அங்கேயே அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. சோ அங்கேயே பாத்தீங்கன்னா இருந்தாலும் எனக்கு வீடியோ எடுத்து தந்திருக்காங்க. சோ இந்த பாக்ஸ்ல இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சார்ஜர் எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப வாரண்டி கார்டு வேணா இருக்கு பாக்ஸ்ல, வாரண்டி கார்டு. அதுக்கப்புறம் இந்த சிம் எஜெக்டர் டூல் வேணா இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. இப்போதைக்கு இதுதான் கையில இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6GB and 128GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ அன்பாக்சிங் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ ப்ளூ கலர் வேரியன்ட் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் அன்பாக்சிங் பண்ண பிறகே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ண பிறகு வச்சுட்டு கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் விவர்ஸ் இதோட அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் மொபைல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ நான் எடுக்கலன்றதுனால இந்த மொபைல் கூட என்னென்ன வந்திருக்குன்னு பர்ஃபெக்டாக காட்ட முடியல. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோவில் இந்த மொபைல் எதனால் வாங்கியிருக்கோம், எதனால் இந்த மொபைல் சூஸ் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இது இருக்குமா இல்லையான்னு தான் இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். அண்ட் இந்த மொபைல் வாங்குறதுக்கான நிறைய ரீசன் சொல்லலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு IR பிளாஸ்டர் இருக்கு. இந்த மொபைல் IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால தான் Redmi மொபைல் வேணும்னு சூஸ் பண்ணிருக்காரு. சோ டே டு டே பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர் அவருக்கு நிறைய தேவைப்படுதுன்றதுனால IR பிளாஸ்டர் இருக்க மொபைலா சூஸ் பண்ணணும்னு சொல்லி Redmi சூஸ் பண்ணாரு. சோ 20,000 ரூபாய்க்குள்ள என்ன மொபைல் பெஸ்டா இருக்குன்னு கேட்டாரு. சோ 20,000 ரூபாய்க்குள்ள Redmiல இந்த மொபைல் தான் பெஸ்டா இருக்கு. அதாவது Redmi Note 9 Pro Max தான் பெஸ்டா இருக்குன்றதுனால இந்த மொபைல் வாங்கியிருக்கு. சோ இந்த மொபைல் தவிர்த்து இன்னும் 20,000 ரூபாய்க்குள்ள பெஸ்டான மொபைல் பாத்தீங்கன்னா Motorola One Fusion Plus சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மொபைல். அதுக்கப்புறம் இப்போ Realme 7 Pro மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் எல்லாம் இருக்கு. AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த மொபைலும் ஒரு நல்ல மொபைல் தான். பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 5020 mAh பேட்டரி இருக்காங்க. சோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கனால அந்த வீடியோக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு வேணா போய் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்ன மொபைல் 20,000 ரூபாய்க்குள்ள நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாம்சங்கோட M31s மொபைல் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மொபைல் கிடைக்குது. இருந்தாலும் இந்த மொபைல் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் முதல்ல IR பிளாஸ்டர், அதுக்கப்புறம் Redmiனாவே ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு மொபைல தான் தந்துட்டு இருக்காங்க. அதுவும் இதுல Snapdragon 720G ப்ராசஸர் வேற. சோ இதுல ஒரு நல்ல ப்ராசஸர், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு மொபைலா இருக்கிறதுனால தான் கண்டிப்பா இந்த மொபைல் சூஸ் பண்ணிருக்கோம். சோ ஓகே வைஸ் ஃபைனலா இவ்வளவுதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. சோ இந்த அன்பாக்சிங் வீடியோ தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ தேவைப்பட்டா கீழ கமெண்ட் சொல்லுங்க. சோ ஓகே வைஸ் ஃபைனலா இந்த அன்பாக்சிங் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டா கீழ கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிக்கணும் கீழ கமெண்ட் சொல்லுங்க. ஓகே வைஸ் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.